கன்னிக்குமாரியாக நான் பிறந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நான் பானாசுரனை அழிப்பேன். எனக்கு மன்னிப்பு வழங்கிவிடு கன்னிக்குமரி. ஏனெனில் இம்முறை சிவனும் சக்தியும் சந்திக்க இயலாமல் போய்விடும். ஒருவேளை உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் அங்கு வந்தால் எந்த உத்தேசத்திற்காக நீ பிறந்தாயோ அதற்கான நோக்கம் என்பது நிறைவேறாமல் போய்விடும். மகாதேவா, 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 மகாதேவா. என்னை கேட்டால் தாயார் இது பற்றி எவரிடமும் விவாதிக்காத வரையில் அவர் நிச்சயமாக மகாதேவரை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் நம்மிடமும் இப்பொழுது நேரம் இல்லை. சூரிய உதயத்திற்கு முன்பு நாம் இதை செய்தாக வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஒரே ஒருவரால் மட்டுமே தாயாருக்கு உதவி இயலும் தமையா. நாராயணர், நாம் நாராயணரை அழைத்தாக வேண்டும் தமையா. இது தேவராஜா இந்திரனின் சக்தி போல்தான் தெரிகிறது. அப்படி என்றால் நிச்சயமாக பானாசுரன் ஏதோ புதிய தாக்குதலை புரிய முயன்று கொண்டிருக்கிறான். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது பானாசுரா. கன்னிக்குமாரி உன்னை அழிக்கும் வரையில் நீ என்னுடன் யுத்தம் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த யுத்தத்தால் எந்த பயனும் இல்லை இந்திரா. கன்னிக்குமாரி என்னை அழிக்கும் முன்பு கன்னிக்குமாரியை நான் அழித்து விடுவேன். அவர் என்னை அழிப்பதற்கு அவரது வடிவத்திலே வந்தாக வேண்டும். ஆனால் இதுவரை அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. இந்த காலமே மகாகாளிக்கு கட்டுப்பட்டதாகும். அவரை நீ எப்படி கட்டுப்படுத்தப் போகிறாய் பானாசுரா? ஒன்றை சிந்தித்து பார். எத்தனை வருடங்களாக மகாகாளி அவர்கள் எங்கு பிறந்திருக்கிறார் என்பதே உனக்கு தெரியவில்லை. உன்னுடைய இந்த பயணம் கன்னிக்குமாரியின் அழிவை நோக்கி செல்கிறது என்று நினைக்கிறாயா? இல்லை, நீ உன்னுடைய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் பானாசுரா. இன்று வரை நான் எனது வாழ்க்கையை சுயமற்ற நிலையில் இருளில் கழித்து வந்தேன். ஆனால் இன்று நான் அறிந்து கொண்டேன் மகாதேவா. என் வாழ்வின் நோக்கமே தங்களுக்கு மனைவி ஆவதுதான். தங்கள் மீதான எனது காதல் மற்றும் பக்தி உண்மையானதாக இருந்தால் தங்கள் மீது ஆணையிடுகிறேன், தாங்கள் எனக்கு காட்சி அளித்தே தீர வேண்டும் மகாதேவா. காட்சி அளியுங்கள் மகாதேவா. என் மீது ஆணை மகாதேவா. தாங்கள் என்னை தேடி வரவும் கூடாது, என்னை தடுக்கவும் கூடாது. நானாக தங்களை அழைத்தால்தான் தாங்கள் வர வேண்டும். என்னை ஏன் இவ்வாறான சங்கடத்தில் ஆழ்த்துகின்றாய் கௌரி? சில சமயங்களில் உன்னை விட்டு என்னை பிரிந்து செல்ல நிர்பந்திக்கிறாய். சில சமயங்களில் அருகில் அழைப்பாய். ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு விதத்தில் உனது சபதத்தால் என்னை கட்டுப்படுத்துகிறாய்.